டெல்லியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் சலீமும் இணைந்திருக்கிறார். அவரிடம் வேற கூடுதல் தகவல்கள் இது சார்ந்த என்ன இருக்கின்றன அவரிடம் கேட்டு பெறலாம். சலீம், இந்த தீர்ப்பு பற்றிய மேலும் கூடுதல் விவரங்கள் இருக்கா? வாட் ஆர் தி அப்டேட்ஸ்? ரொம்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்திற்கு 192 டிஎம்சிய கர்நாடகா கொடுக்கணும். அதுதான் காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அதுல இருந்து நமக்கு குறைஞ்சு போச்சு. இப்ப தமிழக விவசாயிகள் சிரமப்பட நேரும் என்று சொல்லலாம். ஏன் அப்படின்னா, தமிழகத்தில இருந்து தண்ணீரை எடுத்து இப்பொழுது கர்நாடகாவுக்கு கொடுத்து விட்டார்கள். எவ்வளவு அப்படின்னா 14.75 டிஎம்சி தண்ணீர் தமிழக அளவுல இருந்து இப்ப கர்நாடகாவுக்கு போய்விடும். ஆகையால ஏற்கனவே 192 டிஎம்சி தமிழகத்திற்கு கர்நாடகா கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப 192 இல்ல 177.25 தான், அதாவது 177.25 தான். ஏன் இந்த 14.75 டிஎம்சியை தமிழகத்திலிருந்து நாங்க எடுத்து கர்நாடகா கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்லையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துல நிலத்தடி நீர் 10 டிஎம்சி கர்நாடகாவுக்கு கொடுக்கலாம். நிலத்தடி நீர் இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. பெங்களூரின் குடிதண்ணீருக்கும் கர்நாடகாவில் தண்ணீர் தேவைப்படுவதால் அதுக்கு 4.75 டிஎம்சி நாங்க கொடுக்கிறோம். ஆகையால ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவிற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அளவில் இருந்து கூடுதலாக 17.75 டிஎம்சி நாங்க கொடுக்கிறோம். ஆக தமிழகத்திற்கு கிடைக்கும் நீர் குறைந்து விட்டது. 14.75 தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டியது குறைந்து விட்டது. 10:30 மணிக்கு தீர்ப்புன்னு சொன்னாங்க. 10:30 மணிக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு அமர்ந்தாங்க. 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா பாயிண்ட் 1, பாயிண்ட் 2 என்று வரிசையாக வாசித்துக் கொண்டே வந்தார். ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள், அந்த ஒப்பந்தங்கள் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருந்தார். 1927 போட்ட ஒப்பந்தம் 50 வருடத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும். ஆகையால 1974 அந்த ஒப்பந்தமானது முடிவடைகிறது. இதனால்தான் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரையின் பேரில் தான் ட்ரிபியூனல் தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டது. 1990 16 வருஷம் தீர்ப்பாயம் இந்த வழக்கு விசாரிச்சு 2007 இதே பிப்ரவரி மாதம் என்ன தீர்ப்பு கொடுத்திருந்தாங்கன்னா, கர்நாடகா தமிழகத்திற்கு 192 டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லி அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது. கர்நாடகா மேல்முறையீடு பண்ணாங்க. அவ்வளவு தண்ணி எங்களால கொடுக்க முடியாது, எங்ககிட்ட தண்ணி இல்லைன்னா தமிழகமா எங்களுக்கு கூடுதலா தண்ணி வேணும்னு கேட்டிருந்தாங்க. கேரளாவும் கேட்டிருந்தாங்க. 11 வருஷம் பொறுத்து இந்த வழக்கில் 2007 தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பிற்கு மேல்முறையீடு செய்யப்பட்டது. 11 வருஷம் பொறுத்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க இதே பிப்ரவரி மாசம் அப்படின்னா, இல்லை, தீர்ப்பாயம் கொடுத்ததிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீரின் அளவை குறைத்து விடுகிறோம். காரணம், கர்நாடகாவிற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. தமிழகத்தில் நிலத்தடி நீர் இருப்பது எங்களுக்கு தெரிய வந்தது. 10 டிஎம்சி நிலத்தடி நீர் எடுத்துக்கிறோம். 4.75 டிஎம்சி பெங்களூருக்கு குடிக்கிறதுக்கு வேணும். ஆக கர்நாடகாவிற்கு கூடுதலாக 17.75 டிஎம்சி கிடைக்கும். தமிழகத்தினுடைய அளவு 192 இருந்து அந்த 17.75 கழிச்சோம் அப்படின்னா 177.25 இத்தனை டிஎம்சி தண்ணீரை இப்பொழுது கர்நாடகா தமிழகத்திற்கு தர வேண்டி உள்ளது.